இந்த நேரத்தை நம்ம ஆண்டவருக்காக செலவிட போறோம். உங்கள் மனதை திறந்து ஆண்டவருடைய சமூகத்துல கண்களை மூடி இருதயத்தை திறந்து கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை முழுமையா ஒப்படைப்போம். நம்மளுடைய ஆவி ஆத்ம சரீரம் யாவும் உமக்கு தான் சுவாமி. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, வாழ்வோ சாவோ உங்க கையில நான் கொடுக்குறேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற சீஷர்களாக இந்த நேரத்துல நம்மை நாமே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒன்றுமில்லாத நம்மை கர்த்தர் ஒரு சிறு கூட்டமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த மேலான கிருபையை எண்ணி ஏதோ அம்மா அப்பா சொன்னாங்க இல்ல கூட்டிட்டு வந்தாங்க நம்ம இந்த இடத்துல நம்ம அமரப்பட்டிருக்கலாம். இது கர்த்தருடைய திட்டம், ஆண்டவருடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்கு நம்மளை கீழ்ப்படிந்துள்ள உள்ள இருதயத்தோடு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? பிதாவே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி. அப்பா, என்னுடைய இருதயத்தை நீர் ஆளுகை செய்யுங்க தகப்பனே. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலத்தை, என்னுடைய படிப்பின் காரியம், என்னுடைய தேவைகள், என்னுடைய குடும்ப சூழ்நிலையை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க சுவாமி. அப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. இந்த இடத்துல நீங்க இருங்க சுவாமி. என்னுடைய இதயத்துக்குள்ள நீங்க வாங்க ராஜான் என்று சொல்லி நம்மள பக்கத்துல உள்ளவங்க யாரையும் பார்க்காம, நம்மளுடைய சூழல் எதையும் நினைக்காம, நான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, நான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி நம்மை நாமே வெறுமையாக்கி அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? ஒன்றுமில்லாத நம்மை காருண்யத்தால் அணைத்து கொண்டு அழகு பார்க்கிற தேவன், அந்த தேவனுடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, இந்த இடத்துல நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும் என்று சொல்லி ஆவியானவருடைய கரத்துல இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போமா? மூளைக்கல்லாக இருக்கலாம் தகப்பனே. ஆனால் அப்பா, நீர் எங்களுக்கு தேவை ராஜா, நாங்கள் உமக்கு தேவை தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. அப்பா, இங்க இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தின் கதவை அப்பா நீர் தட்டி கொண்டிருக்கிறீர் சுவாமி. அப்பா, அவருடைய வாசப்படியில நின்று நீங்க தட்டி கொண்டிருக்கிறீர் ராஜா. அப்பா, நீ சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இருதயத்துல இடம் கொடுக்கிறதற்கு
தகப்பனை விட்டு தூரம் போய் வாழ்ந்து கொண்ட நாட்கள், அது அவனுக்கு எவ்வளவு ஒரு இன்பமான நாட்களாக இருந்தது, எவ்வளவு ஒரு நல்ல காலகமாக இருந்தாலும் அது ஒரு சிறிதளவு காலம்தான். அந்த காலம் செல்ல 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 தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு அவன் திரும்பினான். இன்றைக்கும் அநேக நேரங்கள்ல உலகத்தின் ஆசைகளினாலும், உலகத்தின் தேவைகளினாலும், உலகத்தின் இச்சைகளினாலும், நண்பர்களின் கட்டாயத்தினாலும் நிறைய விதமான பாவத்துல நம்ம சிக்கி தவிக்கிறோம். எப்படி நான் இந்த பாவத்தை செய்தேன்னு நம்ம இப்ப யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் காண்கிறார். அம்மா அப்பாவுக்கு தெரியாம, கூட பிறந்தவங்களுக்கு தெரியாம நம்ம அநேக பாவங்கள் நம்ம செஞ்சிருக்கலாம். ஆனால் God is watching. We cannot escape from his sight. We cannot. இன்றைக்கு இந்த நேரத்துல உங்களுடைய உள்ளத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறீங்களா? கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம வேதத்துல பார்க்கிறோம், அந்த இளைய குமாரன் மனம் திரும்பின பொழுது தன்னுடைய தகப்பன் அவன் தூரத்தில் வருகிறான் என்று அறிந்து மனதுருகி அவன் கிட்டே ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தம் செய்தார். அதே தேவன் இன்றைக்கு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நேரத்துல உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது நீங்க என்ன விதமான பாவம் செஞ்சிருக்கீங்கன்னு. உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. பெயர் சொல்லி அழைத்த என் தேவனுக்கு தெரியும். என் தேவனுக்கு தெரியும். அவரை விட்டு பிரிந்து செல்ற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க அவருடைய கிட்ட வரணும்னு கர்த்தர் ஆசைப்பட்டிருக்கிறாரு. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அந்த எதிர்பார்ப்புக்கு பாத்திரவான்களாக அவரை அணைத்து நாம் முத்தம் செய்வோமா? அவர் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். நம் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று சொல்லி அவரை கிட்டி சேர்வோமா? உம்மை விட்டு பிரிந்து சென்றே அடைக்கலம் நான் தேடினேன், என்னை நான் தொலைத்தேன், என்னை மறந்து போனேன், கண்கள் என்னை விட்டு விலக
நேரம் பைபிள் வாசிக்காத, நீ இதை பண்ணிட்ட ஆண்டவர் சமூகத்துல உன்னால ஜெபிக்க கூட நேரம் தர மாட்டான். உன்னோட நேரத்தை அவன் திருடி கொள்வான். ஆனா இந்த நேரத்துல அப்படிப்பட்ட வாழ்க்கையை நினைக்காம நம்மளை கண்ணின் மணி போல காட்கிற நம்மளுடைய தேவனை நினைத்து பார்ப்போமா? தள்ளாமலும் விட்டு விலகாமலும் நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அணைத்து கொண்டு நம்மளை முத்தம் செய்து நம்மளுடைய இரட்டை களைத்து புதிய வஸ்திரத்தை நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்கலாம், நம்மளுடைய வேற ஒரு இடத்துல இருந்து நம்மளுடைய பிராட்டப் எப்படியோ இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நீ அமர்ந்திருக்கணும், அது தேவனுடைய பரம திட்டம். நீ அவருடையவ, அவருக்கு சொந்தக்கார பிள்ளை, நீ அதை மறந்துடாத. இப்ப நீங்க மட்டும் சொல்லுவீங்களா, அப்பா உங்களுடைய மகன் நான், உங்களுடைய மகள் நான், உம்மை போல எங்களை மாற்றுங்க சுவாமி, உங்களை போல அந்த பரிசுத்தத்தை தாங்க ராஜா. அசுத்த வாழ்க்கையை நாங்கள் வெறுக்கிறோம், அசுத்த வாழ்க்கையை நாங்கள் தூரப்படுத்துகிறோம். அந்த வாழ்க்கைக்குள்ள நாங்கள் போகாதபடிக்கு அந்த மனம் திரும்புதலின் நாளை இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கே பரிசுத்தமாகுங்கள், இன்றைக்கே பரிசுத்தமாகுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பிரயோஜனமான இந்த நேரத்தை கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம பரிசுத்தத்திற்கென்று நம்மை ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தத்தை எதிர்பாருங்கள். பரிசுத்தத்துக்காக ஆண்டவர்கிட்ட உங்களுடைய இருதயம் பரிசுத்தத்தை நோக்கி காத்திருக்கட்டும். பரிசுத்தமுள்ள தேவன் பாவ கண்களோடு, பரிசுத்த பாவ இச்சையோடு நம்மளுடைய தேவனை தரிசிக்க முடியாது. நம்மளுடைய இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் மாத்திரம் தான் தேவனை தரிசிக்க முடியும். அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம சேர முடியும். அதற்கென்று நம்மளையும் நம்மளுடைய ஆத்மாவையும் ஒப்பு கொடுப்போமா? அந்த வாலிப நாட்கள்ல நம்மளை இடறி விழுகிறதற்கு எக்கச்சக்கமான வழி. ஆனால் பரிசுத்தத்தின் வழியானது இடுக்கமான வாசலாக இருக்குது. ஆனா பிரவேசிக்கிற அதுக்குள்ள நம்ம போனோம்னா ஜீவ பாதை, நித்திய பாதை, அது நித்திய வாழ்வு கொடுக்கிற பாதை. அந்த பாதைக்குள்ள பிரவேசிப்போமா? கடைசியாக அப்பா அப்பா உங்க மகன் நான், உன் மகள் நான், என்னை சேர்த்துக் கொள்ளுங்க. பழைய வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன், பழைய வாழ்க்கையை நான் தூரப்படுத்துகிறேன் என்று சொல்லி நீங்க மாத்திரம் சொல்லுவீங்களா? அப்பா அப்பா மகன் நான், உன் மகன் நான், அப்பா அப்பா மகன் நான், உன் மகன் நான், உன் கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா 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 உன் மகன் நான், உன் மகன் நான், அப்பா அப்பா உன் மகன் நான், உன் மகன் நான், கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா. Thank you Father. அப்பா இந்த நேரத்துல நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. அப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உமது கரத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. நீரே அப்பா இனி வருகிற காலங்கள் அந்த பிள்ளைகளுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், இருதயத்தின் வாஞ்சைகள், இருதயத்தின் எண்ணங்கள், இருதயத்தின் தேவைகள், அப்பா அந்த பிள்ளைகள் சீஷர்களாக மாறுகிறதற்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. அவர்களுடைய வாழ்க்கையை முற்றுமுடிய நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவர்களுடைய இருக்கிற இடத்துல உப்பாகவும் வெளிச்சமாகவும் விளங்குறதற்கு நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நம்ம செய்தி